செய்து காத்துனால ஆசைது, இலையன் அசைது காத்துனால ஆசைதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானம் என்னன்னா, அவனின்று ஓரணும் அசையாதுங்கிறது தான் ஞானம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் முதல் காரணம் யார் அப்படின்னாக்கா, கடவுள் தான் உணர்றது தான் ஞானம்னு பேர். ஆக அந்த ஞான நிலையில் இருக்கிறது 4வது நிலையாகும். அது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டாங்க. தீது நன்று பிறர் தர வாரான்னு அவங்களுக்கு உணர்ந்துருப்பாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவனால் வந்தது, உன்னால் தான் வந்தது அப்படின்லாம் அவங்க ப்ளேம் பண்ண மாட்டாங்க. என்னோட கர்மா என்னை வாட்டுது, ஊழ்வினை உறுத்துதுன்னு புரிஞ்சுப்பாங்க. இதுதான் ஞானம்னு பேர். இதுக்கப்புறம் நிலை இருக்குன்னா இருக்குது, அது சித்த நிலைன்னு பேர். சித்தனுக்கு என்ன நிலை, என்ன பாதை இருக்குது அப்படின்னா, சிவம்போக்கு சித்தன் போக்கு, சித்தன் போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவனுக்குன்னு ஒரு பாதையும் கிடையாது, அது அவன் இஷ்டம்தான். அந்த நிலைக்கு போனவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஞானத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சாமியெல்லாம் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, பூஜையெல்லாம் பண்ணும்போது அல்லது கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது, அது அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வஸ்திரங்கள் கலைந்து சாமிக்கு போட்டிருக்க துணியெல்லாம் ஆடைகளெல்லாம் ஆக்கிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வஸ்திரங்களெல்லாம் கட்டி விடுறோம் சாமிக்கு. ஏன் வஸ்திரம் கட்டுறோம்? அந்த சிலையில் செதுக்கி இருக்கிறாங்க, வஸ்திரங்களை செதுக்கி இருக்கிறாங்க, பூணூலில் செதுக்கி இருப்பாங்க, ஆபரணங்களை செதுக்கி இருப்பாங்க, உத்ராட்சம் போன்ற மணிகளை செதுக்கி இருப்பாங்க. எல்லாமே அதில் போட்டு தான் சிலையை செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முறை எதுக்கு வஸ்திரம் கட்டுறோம்? நாம அவருக்கு அலங்காரம் பண்ணுறோம். நம்ம துணி, இன்னொரு புது துணி போட்டு அலங்காரம் பண்ணுறோம். மனிதன் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற, தன்னுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவன் செஞ்சுக்கிறது அப்படின்னு சரீகரியமாக இருக்கணும். இந்த சாமிக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறது ஞானமாகும். அவர் ஏற்கனவே போட்டிருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகுனா, இல்லை இப்போ சாப்பாடு வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம், சாமி சாப்பிடுதா? சாப்பிட்டா திருப்பி வைப்போமா? வைக்க மாட்டாங்க. அவ்வளோதான். சாமி சாப்பிட்றதா சில பேர் நம்புகிறாங்க. தண்ணி வைப்பாங்க, ஒரு நாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியில் முக்கால்வாசி தான் எனக்கு, கால் வச்சு காணாமல் போயிருக்கும். என்ன அது எப்படி சாமி குடிச்சிடுச்சுன்னு வருவாங்க. அது எப்படி குடிக்கும் சாமி? வைக்கலைன்னாலே சொல்லுவாங்க, நைட்டு சாமி குடிக்க தண்ணி வையின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வெப்பத்தினால மட்டும்தான் தண்ணி எவாப்ரேட் ஆகும், ஆவியாக போகிறது. சாமி குடிக்க போகிறது கிடையாது. சாமிங்கிறது ஸ்தூலமாக சூட்சுமமாக அப்படின்னா, சூட்சுமம் அது ஸ்தூலம் கிடையாது. ஸ்தூலமான ஒன்று, நான் ஸ்தூலமாக இருக்கிறேன், ஜட பொருளாக இருக்கிறேன். நான் இந்த உடம்போடு இருக்கிறேன், ஸ்தூலமாக இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு வைங்க, நான் எடுத்து சாப்பிட்றேன். அப்போ இங்கே